வெல்கம் டு வலோன் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லேருந்து நம்ம எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டாக அதாவது எடிட் பண்ணுற டாக்குமெண்ட்டாக மாற்றுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் ஃபைல்ஸை என்னால் எடிட் பண்ண முடியல அப்படின்ட்டு. நீங்கள் ஒர்க் பண்ணுறவா இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பிடிஎஃப்லேருந்து நீங்கள் விஷயங்களை எடுத்து நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் எடிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ 6 நிமிஷம் தான், நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் கூகுளில் எஸ்எஸ்எல் சர்ச் பண்ணிக்கோங்க. PDF to DOC அப்படின்ற வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் 20 PDF ஃபைல்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. PDF to DOC ஃபார்மேட்டில், DOCX ஃபார்மேட், அதாவது வேர்ட் 2007 ஃபார்மேட்டு, PDF to டெக்ஸ்ட்டு, JPG, PNG, XPS, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபார்மேட்டில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதாவது PDF கம்பைன் பண்ணிக்கலாம், JPGலேருந்து PDF மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். சாம்பிளுக்கு ஒரு 2 மட்டும் தான் பார்ப்போம். இப்போ நான் PDF to DOC செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற PDF ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்குது முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்ஸ் இந்த PDF ஃபைல்ஸில் டேபிள் காலத்தில் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 32 டிஸ்ட்ரிக்ஸ் டேபிள் காலத்தில் இருக்குது. இதை நம்ம வேர்டை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டேபிள் காலம் அப்படியே நமக்கு எடிட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குமா அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல் இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியுது. ஸோ அப்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வேர்டு ஃபைலாக ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டேபிள் ஃபார்மேட்லேயும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. டேப் கொடுத்தா நீங்கள் அடுத்தடுத்த காலத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேஜஸ் இருந்தாலும், நிறைய பேஜஸ் இருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அழகாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பிடிஎஃபாக கிடைக்கிறவங்களுக்கு இதை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எனி டு PDF, அதாவது எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருந்தாலும் அது PDF நீங்கள் மாற்றிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸ், மொபைலில் இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸ் அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன PDF அந்த ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் உங்கள் பிடிஎஃப் என்ன ஃபைலோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது JPG to PDF, கம்பைன் PDF அப்படின்றத பார்ப்போம். அதாவது கம்பைன் அப்படின்னா 2 PDF அல்லது 3 PDF, எத்தனை PDF இருந்தாலும் அதை நம்ம 20 டாக்குமெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PDF ஃபைலில் வெவ்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரே PDF மாற்றணும் அப்படின்றப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைன் PDF நான் கொடுக்குறேன், அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இதில் நான் 2 டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்நாடு அப்படின்றதுல என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது. சைடில் டேபிள் காலத்தில் அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட், அதாவது அகல வாக்கில் உங்களுக்கு இந்த ஃபைல், இந்த பேஜ் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அந்த முன்னாடி ஃபைல் பார்த்தோம்னா நமக்கு நீல வாக்கில் இருக்குது, அதாவது போர்ட்ரேட் அந்த பக்கம் அமைவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் அமைவில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், எப்படி கம்பைன் ஆகுதுன்னு பார்ப்போம். இது மாதிரி நீங்கள் 20 ஃபைல்ஸ் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஓரியன்டேஷன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போர்ட்ரேட்டாக இருந்தாலும் லேண்ட்ஸ்கேப் இருந்தாலும் அது உள்ளபடியே உங்களுக்கு பேஜஸை கன்வெர்ட் ஆகிடும்.
பிடிஎஃப் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாலும் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ பிடிஎஃப்லேருந்து நீங்கள் எப்படி அழகாக வேர்ட் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ஆனால் இது ஆன்லைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கம்பைன் கொடுக்குறேன். கம்பைன் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. அதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற பிடிஎஃப் இருக்குது. ரெண்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் பக்க அமைவில் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டாவதாக நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபோல்டர் தமிழ்நாடுங்கிற இது ஃபைல் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜேபிஜி பிக்சர்ஸாக இருக்கிறத நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். ஜேபிஜிலேருந்து பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். அப்லோட் ஃபைல்ஸ் கொடுங்க. ஸோ எந்தெந்த ஃபைல்ஸ் வேணுமோ எந்தெந்த பிக்சர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக வச்சுக்கலாம். மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் எடிட்டபிள் டாக்குமெண்ட், அது டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃபாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை எடிட் பண்ணுற மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றுறது இது ஸ்பெஷாலிட்டி. இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த பிடிஎஃபாக மாற்றுறது நான் உங்களுக்கு ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறதுங்கிறது டூ பிடிஎஃப்ங்கிற சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. மேலே லிங்க்கில் இது கம்பைன் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே கம்பைன்ட் ஆகுது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 6 to 6 6 பேஜ், மொத்தம் 6 பேஜ். ஒவ்வொரு பேஜும் நம்ம தனித்தனியாக ஜேபிஜி ஃபைல், ஒவ்வொரு ஜேபிஜியும் தனித்தனி ஃபைலாக மாறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃபோட சைஸ் வந்து உங்களுக்கு சின்னது பண்ணி தரும். இந்த மாதிரி எக்ஸ்பிஎஸ் டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு பிஎன்ஜி, அதாவது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றி கொடுக்குறது, பிடிஎஃப் ஃபைல்ஸை மாற்றி கொடுக்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே சேம் இதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறது தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய போன வீடியோவை நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ஆஃப்லைனில் இப்படி நம்ம பிரிண்டர் மூலமாக, அதாவது பிரிண்டர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். ஸோ அதை ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக இந்த லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொன்னீங்கன்னா நான் என்னோடய வீடியோக்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் பல பயனுள்ள வல்லுவன் இன்ஃபோடெக் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய வல்லுவன் இன்ஃபோடெக் வீடியோக்களை உடனுக்குடனமாக அலர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஃப்ரீ தான். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது நல்லது கெட்டது தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் வீடியோக்களை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.